இப்படி அப்படியே கையிலே அழுறோம் பாருங்க, எந்த அளவுக்கு பொலப்பொலப்பு தன்மை இருக்கு பாருங்க. கையில இவ்வளவு ஆழத்துல யாராலையும் நோண்டவே முடியாது. கெட்டபாரில தான் குத்தணும் ரசாயன உரம் பாருங்க. ஆனா இந்த இடம் பாருங்க. அதே மாதிரி இந்த இலை பாருங்க, இதுதான் இதுக்கு சத்து, நைட்ரஜன் பிக்சிங். ஆனா அப்போ வந்து காய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அதன் பிறகு என்ன பண்ண நானு, இங்க பாருங்க இந்த கிளை எங்க முடியுது இழுத்து பார்க்கணும். இந்த முனைக்கிளை இங்க எங்க முடியுதோ இந்த இடத்துல தான் வந்து தண்ணி உறிஞ்சக்கூடிய வேர் வரும். இந்த மரம் இந்த மாதிரி இருந்தது 7 வருஷத்துக்கு முன்னாடி. 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மரம் இவ்வளவு பெருசு நான் வளர்த்துருக்கேன். இயற்கை விவசாயத்துக்கு உள்ள வரும்போது ஒரு 10 ஏக்கர் எனக்கு லீஸுக்கு சென்னைக்கார் கொடுத்தாங்க. அதுல வந்து முதல்ல வந்து மா, கொய்யா, சப்போட்டா, சாத்துக்குடி, எலுமிச்சை எல்லாம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷ மரங்கள். இது என்ன, எந்த அளவுக்கு நீங்க அகலம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஸ்டோரேஜ் ஆகும். எந்த அளவுக்கு தண்ணி நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மரத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். மழை காலங்களில் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு, வெயில் காலங்களில் எடுக்காதீங்க அந்த மாதிரி பள்ளத்தை. இங்க பாருங்க, இந்த காயினுடைய கலர் வந்து வெளுத்தா மாதிரி இருக்குங்களா, அதே மாதிரி இங்க காம்பாண்டு வந்து இந்த இது வந்து விரிவடைந்திருக்கு. இந்த மாதிரி விரிவடைந்திருக்கணும், மூடிட்டு இருக்கக்கூடாது. வணக்கம், என் பேர் மஞ்சுநாதன். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஒன்றியத்தில் இருக்கிற வெள்ளம்பி கிராமத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வரும்போது ஒரு 10 ஏக்கர் எனக்கு லீஸுக்கு சென்னைக்கார் கொடுத்தாங்க. அதில் வந்து முதல்ல வந்து மா, கொய்யா, சப்போட்டா, சாத்துக்குடி, எலுமிச்சை எல்லாம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷ மரங்கள். இது எனக்கு வந்து 7 வருஷத்துல கிடைச்சது இந்த மரங்கள். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம் இப்படி காட்டு, அது காட்டும். இந்த மரம் இந்த மாதிரி இருந்தது 7 வருஷத்துக்கு முன்னாடி. வளர்த்துருக்கேன். இப்போ வந்து என்னன்னா, இதுல வந்து சின்னது பெருசு நிறைய மரங்கள் இருக்கு. என்ன காரணம்னா இந்த மண்ணுடைய தன்மை தான் காரணம். ஒரு இடம் வந்து தண்ணி தேங்கிட்டே இருக்கும், ஒரு இடம் வந்து தண்ணி இழுக்கும். தண்ணி இழுக்கக்கூடிய இடத்துல வந்து மரங்கள் இந்த அளவுக்கு வளமா இருக்கும். தண்ணி தேங்கக்கூடிய இடத்துல வந்து மரம் வந்து சின்னதாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா, 1/2 அடிக்கு கீழே வந்து தண்ணி இழுக்காம இருக்கும், பாறையா இருக்கும். பாறையா இருக்கும்போது வேர் வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அந்த செடி அவ்வளவுதான் வளரும். இது இங்க வந்து சாகுபடி பண்றது வந்து கிரிக்கெட் பால் சைஸ் சப்போட்டா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சாகுபடியில. நடவு வந்து செடிக்கு செடி 15 அடி, வரிசைக்கு வரிசை 15 அடி. அந்த மாதிரி கேப்ல நம்ம நடும்போது செடி வளர்ச்சி நல்லா இருக்கும், உங்களுக்கு காத்தோட்டம் நல்லா கிடைக்கும், காய்ப்பு நல்லா வைக்கும். இப்போ ஒன்னோட ஒன்று முட்டிக்கிற அளவுக்கு நம்ம இருந்ததுன்னா காய் வந்து குறைச்சலா இருக்கும், செடி வளர்ச்சியும் குறைவா இருக்கும். இது வந்து நம்ம முதல்ல வந்து பலதானியம் விதைச்சிட்டு அதை மடக்கி உழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊட்டமேற்ற தொழுவத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம குழி எடுப்போம். குழி எடுக்கும்போது 2 அடி ஆழம் குழி எடுத்துக்கணும், 2 அடி அகலம் குழி எடுத்துக்கணும். குழி எடுத்துட்டு இது எல்லாமே வந்து நாட்டு ரகம் கிடையாது, ஒட்டு ரகம். வேற ஒரு மரத்துல இருந்து ஒட்டு போட்டு எடுத்துட்டு வந்து நட்டுது. 3 வருஷத்துல காய்க்கக்கூடியது. ஆரம்ப நிலையில இந்த மரம் என் கையில கிடைக்கல, அதனால நான் வந்து இது எத்தனை வருஷத்துல காய்ச்சதுன்னு தெரியல. நான் வந்து எனக்கு வந்து 7வது வருஷத்துல கிடைச்சது. ஆனா அப்போ வந்து காய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அதன் பிறகு என்ன பண்ண நானு, இங்க பாருங்க, இந்த கிளை எங்க முடியுது இழுத்து பார்க்கணும். இந்த முனைக்கிளை இங்க எங்க முடியுதோ இந்த இடத்துல தான் வந்து தண்ணி உறிஞ்சக்கூடிய வேர் வரும். நம்ம கை இப்படி நீட்டுறோம்னா நம்ம கை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து இதனுடைய வேர் வரும், தண்ணி உறிஞ்சக்கூடிய வேர். அப்படி வேர் இங்க இருக்கும்போது நாம தண்ணி எடுத்துன்னு போயிட்டு இங்க ஊத்தணும்னா அந்த வேர் உரியுமா? உரியவே உரியாது. விவசாயிகளுக்கு சொல்ற ஒரே விஷயம், இப்ப மரக்கண்ணுங்கள், பழமரக்கண்ணுங்கள் வைக்கணும்னா ஆரம்பத்துல ஒன்னா அங்க கொடுக்கலாமே தவிர செடி வளர 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 இதனுடைய பாத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். அங்க எதுவுமே பண்ணக்கூடாது. மரம் வந்து நட்டுருக்குமே அந்த இடத்துல தண்டாண்டு எதுவுமே பண்ணக்கூடாது. அது முனைக்கிளை எங்க இருக்கோ அங்கிருந்து எண்டுல இருந்து உள்ள ஒரு 2 அடி அகலம் 2 அடி ஆழம் எடுத்து அந்த மண்ணை எடுத்து உள்ள போட்டுக்குங்க மரத்துக்குள்ள. அப்படி போட்டுட்டு இங்க என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதுதான் மரத்துக்கு சத்து. இங்க கொடுக்கவே கொடுக்காதீங்க.
அங்க பள்ளம் நோண்டிங்கன்னா கண்டிப்பா காத்து மழையில மரம் சாஞ்சிடும். அந்த அந்த தண்டாண்ட பள்ளம் நோண்டிங்கன்னா மரம் கண்டிப்பா பட்டு போயிடும். இங்கதான் வேர் வளர்ச்சி இருக்குது. இது அப்படியே அடுத்த வருஷம் இங்க வளரும், அதுக்கு அடுத்த வருஷம் இங்க வளரும். நீங்க எந்த அளவுக்கு ஈடுபாடு கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு வளரும். அதுக்குதான் வந்து மரத்துக்கு மரம் 15 அடி சொல்லியிருக்கேன், வரிசைக்கு வரிசை 15 அடி. எந்த அளவுக்கு பறந்து வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காய்ப்பு கிடைக்கும். எல்லா இடுபொருட்களும் நீங்க ஊட்டமேற்று தொழு உரமும் கொடுக்கலாம், மீன் அமிலம், ஜீவாமிர்தம் எல்லாத்தையுமே இந்த தண்ணி உறிஞ்சக்கூடிய வேர்ல மட்டும்தான் கொடுக்கணும். அந்த தண்டு என்ன கொடுக்காதீங்க. அப்படிதான் நான் வந்து இது 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண காவா. இந்த வருஷம் மழை பெஞ்ச பிறகுதான் பண்ண போறேன். இந்த வருஷம் மழை எப்ப பெய்யுதோ அப்ப வந்து இந்த அளவுக்கு எடுப்பேன். ட்ரென்ச் இந்த அளவுக்கு எடுக்கணும். இங்கிருந்து 2ல இருந்து 3 அடி கூட எடுத்துக்கலாம். என்ன எந்த அளவுக்கு நீங்க அகலம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஸ்டோரேஜ் ஆகும். எந்த அளவுக்கு தண்ணி நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மரத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். மழை காலங்கள்ல எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. வெயில் காலங்கள்ல எடுக்காதீங்க அந்த மாதிரி பள்ளத்தை. ஏன்னா வெயில் காலங்களில் அவ்வளவு தண்ணி உங்களால கொடுக்க முடியாது. மழை காலங்கள் எடுத்தீங்கன்னா செடியும் நல்லா வரும். அதுக்கு அடுத்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கொடுத்தா கூட உங்களுக்கு அதுக்கு மரம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த காயை வந்து எப்படி நம்ம அறுவடை பண்ணணும்னா, இங்க பாருங்க, இந்த காயினுடைய கலர் வந்து வெளுத்தா மாதிரி இருக்குங்களா, அதே மாதிரி இங்க காம்பாண்டு வந்து இந்த இது வந்து விரிவடைந்திருக்கு. இந்த மாதிரி விரிவடைந்திருக்கணும், மூடிட்டு இருக்கக்கூடாது. மூடிட்டு இருந்ததுன்னா அது பிஞ்சு காய். இந்த மாதிரி விரிவடைந்தா இது தேறிட்ட காய். இது ஏன் இதோட பெருசா இருக்கும்? இது ஏன் சின்னதா இருக்குன்னா, பெருசா இருக்கு முதல் அறுவடை காய் மட்டும்தான் பெருசா இருக்கும். அடுத்தடுத்து அறுவடை பண்ணும்போது காயினுடைய வளர்ச்சி குறையத்தான் செய்யும். ஏன்னா சத்து குறைய காயினுடைய வளர்ச்சி குறையும். முதல் அறுவடையில வர காய்கள் தான் பெருசா கிடைக்கும். இதே மாதிரி பழமரங்கள் தேர்வு பண்ணும்போது நல்ல ஆரோக்கியமான, அதே மாதிரி என்ன பண்ணா, சப்போட்டா பொறுத்தவரையிலும் பெருசா நாம வந்து பராமரிக்கணும்னு அவசியம் கிடையாது. பூச்சி தோக்குதல் இது வந்து பூச்சி தாக்குதல் மாவு பூச்சி தான் இதுல பெருசா கிடைக்கும். மாவு பூச்சிக்கு பொறுத்தவரையிலும் புளிச்ச மோர் கரைசல் அடிச்சா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த காய் கூட மேக்சிமம் வந்து வவ்வாலுக்கு தான் இந்த காய்களை டேமேஜ் பண்ணும். கிளியோ அணிலோ இந்த காயை தொடாது. காரணம்னா சப்போட்டாவில் வந்து பால் இருக்கும். அந்த பால் கடிச்சிச்சுன்னா அது வாய் ஒட்டிக்கும். அதனால கிளியோ அணிலோ எலியோ இது டேமேஜ் பண்ணாது. வவ்வால் மட்டும்தான் இதை கடிக்கும். அது பெருசா வந்து வவ்வாலுங்க இந்த பக்கத்துல ரொம்ப குறைவு. அதனால அது பெருசா பாதிப்பு. சப்போட்டா மரம் வச்சீங்கன்னா ரொம்ப லாபகரமா போகும். இன்னைக்கு சப்போட்டா 60 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் 1 கிலோ. நீங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப சென்னையோ இல்ல பெரிய சிட்டியில விற்பனை பண்றது இருந்தா 80 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். கிராமப்புறத்திலேயே 40 ரூபாய், லோக்கல்லே 40, 50ன்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும், சப்போட்டா அறுவடை பண்ணும்போது முதல்ல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்ல பழுக்கக்கூடிய காய் செங்காயா அறுவடை பண்ணணும். இன்னொன்னு, அந்த அறுவடை பண்ணதை உடனே பேக்குக்குள்ள போடக்கூடாது. பறிச்சு நல்லா பில்லுல இது மாதிரி தரையில சுத்தமா இருக்கிற தரைங்கள்ல கீழே வச்சிடணும். கீழே கல்லு மாரி தொம்முன்னு போடக்கூடாது. போட்டீங்கன்னா இந்த காய் தெரிச்சிடும். கீழே பொறுமையா அறுவடை பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த பாலெல்லாம் கீழே சொட்டிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாக்குக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிட்டு ஒரு இப்போ விற்பனை பண்றீங்கன்னா 1 நாளைக்கு முன்னாடியே அறுவடை பண்ணலாம். 1 நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணி எடுத்துன்னு போயிட்டு செங்காயா சொல்லி விற்பனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 நாள் 2 நாள்ல அவங்களுக்கு பழுத்துரும். உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு நல்லா இருக்கும். சப்போட்டா சாகுபடி விவசாயிகளுக்கு நல்லா லாபகரமா போகும். மா கொய்யா விட சப்போட்டா நல்ல விற்பனை ஆகும், நல்ல லாபம். இந்த செடியில கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ காய்க்கும். ஒரு செடிக்கு 50 கிலோன்னு நீங்க பாத்தீங்க. ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடி வைக்கலாம்னு 15க்கு 15 வைக்கணும். எத்தனை வைக்கலாம் நீங்களே கால்குலேஷன் பண்ணி அவ்வளவு செடி வச்சுட்டீங்கன்னா, ஒரு செடி வந்து 10 வருஷத்துல, இதுவே நான் வந்து பராமரிச்சது, நான் ஆரம்பத்துல இருந்து பராமரிச்சேன்னா இன்னும் இந்த செடி உன்னுடைய வளர்ச்சி பயங்கரமா இருந்திருக்கும். முதல்ல வந்து இது எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. நான் வந்த பிறகுதான் இந்த மாதிரி ட்ரென்ச் மாதிரி எடுத்து நான் பராமரிச்சிருக்கேன். சப்போட்டாவை பொறுத்தவரையிலும் பெருசா நம்ம பராமரிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன காரணம்னா, நீங்க இடைவெளி விட்டு 15க்கு 15 அடி நல்லா இடைவெளி விட்டு 20 அடி கூட வச்சுக்கலாம். 20 அடி கூட வச்சுக்கலாம். நீங்க இடைவெளி நல்லா இடைவெளி விட்டு நல்லா செடியை வச்சுட்டீங்கன்னா முதல்ல ஒரு 2 வருஷம் செடி வளர்றதுக்கு மட்டும்தான் நீங்க பராமரிக்கணும். செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் பொதுவா நான் வந்ததுலேருந்து நான் 7வது வருஷம் தான் இங்க வந்தேன். இந்த செடியை வச்சதுலேருந்து 7வது வருஷத்துல வந்து நான் ட்ரென்ச் மட்டும்தான் எடுக்கேன். பெருசா நான் வந்து இதுக்கு பராமரிக்கிறது இல்லை. தண்ணி இருபொருட்கள் கூட நான் இதுல தரது கிடையாது. தண்ணியும் ட்ரென்ச் மட்டும்தான் எடுக்கிறேன். இப்ப தண்ணி வந்து இன்னொன்னு சொட்டு நீர் பாசனம். முதல்ல செடி வளர்ச்சிக்கு மட்டும்தான் சொட்டு நீர் பாசனம் பண்ணணும். அடுத்து செடி நல்லா வளர்ந்துச்சு,
அப்படின்னா நீங்க சொட்டு நீர் பாசனம் பண்றது வந்து ரொம்ப அதுக்கு லாபமா போகாது. காரணம் என்னன்னா, தண்ணி வசதி நல்லா இருந்தா போதும். குழா சிஸ்டத்துல போடணும். நீங்க சொட்டு சொட்டா விடக்கூடாது. குழா சிஸ்டத்துல நீங்க போட்டீங்கன்னா, இப்போ இவ்வளவு பெரிய மரத்துக்கு நீங்க எவ்வளவு தண்ணி தேவைப்படும் நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கங்க. நீங்க எந்த அளவுக்கு வெயில் காலத்துல தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் மர வளர்ச்சி, காய் வளர்ச்சி நல்லா இருக்கும். இந்த பாருங்க, கீழே எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மண்ணு யாராலையும் எடுக்கவே முடியாது. எந்த ரசாயன உரம் போட்டாலும் எடுக்கவே முடியாது. இங்க பாருங்க, அப்படியே இந்த இடத்துல மண்புழு இருக்கும் தோன்னா. இப்படி அப்படியே கையிலே அழுறோம் பாருங்க, எந்த அளவுக்கு பொலப்பொலப்பு தன்மை இருக்கு பாருங்க. கையில இவ்வளவு ஆழத்துல யாராலையும் நோண்டவே முடியாது. கெட்டபாரில தான் குத்தணும் ரசாயன உரம் பாருங்க. ஆனா இந்த இடம் பாருங்க. அதே மாதிரி இந்த இலை பாருங்க, இதுதான் இதுக்கு சத்து, நைட்ரஜன் பிக்சிங். இந்த இலை அப்படியே வெயில் காலத்துல கொட்டி இது அப்படியே மக்கி இது அப்படியே செடி வளர்ச்சிக்கு இது பாருங்க எந்த அளவுக்கு கருப்பாயிட்டு இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு நான் எதுவுமே பண்றது இல்லை. ட்ரென்ச் மட்டும்தான் எடுத்து தண்ணி பாய்ச்சுவேன். வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும். நீங்க பெருசா நீங்க வந்து ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சிங்கன்னா, ஒரு 5 வருஷம் ஆயிட்டாவே போதும். சப்போட்டா நீங்க களை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மரத்தை சுத்தி களை எடுக்கணும்னா என்ன மாதிரினா, இந்த மாதிரி முள்ளு தான். இந்த மாதிரி இது வந்து கிளிங்க எடுத்து வந்து போடுறது, அணில எடுத்து போடுறது, இந்த தொரட்டு முள்ளு. இதை மட்டும் நீங்க கிளீன் பண்ணி விட்டா போதும். டிராக்டர் வந்து ஒரு உழவு ஓட்டிட்டு இந்த மாதிரி ட்ரென்ச் எடுத்து விட்டுருங்க. ட்ரென்ச் எடுத்து விட்டு அப்படியே மானாவரே தண்ணி விடுங்க. நீங்க எந்த அளவுக்கு மானாவரே தண்ணி விடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் காய். நீங்க சொட்டு நீர்ல விட்டீங்கன்னா காய் குறைவாதான் காய்க்கும். சொட்டு நீர்ல உள்ள அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா தான் தண்ணி பாயும். நீங்க மானாவரே விட்டீங்கன்னா இது களை கூட அந்த அளவுக்கு பெருசா இதை பாதிக்காது. இந்த களை தான் இதுக்கு சத்து. இது அப்படியே என்ன பண்ணும், வெயில் காலத்துல மக்கிடும். மக்க நீங்க ஓட்ட மக்கிக்கிட்டே இருக்கும். இது விதை முளைக்கும், மறுபடியும் மக்கும். நீங்க ஓட்டுறது மட்டும்தான், ஆளை வச்சு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு டைம் நீங்க ட்ரென்ச் போட்டு விட்டீங்கன்னா அதே தண்ணி பாஞ்சிட்டு இருக்கும். மழை சீசன்ல மட்டும் ட்ரென்ச் போட்டு விட்டுருங்க. வெயில் சீசன்லாம் நீங்க ட்ரென்ச் போடணும்னு அவசியம் கிடையாது. அதே நல்லா தண்ணி தேங்கும், நல்லா செடி வளர்ச்சி நல்லா இருக்கும். என் கையில 7 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சது. இப்ப பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு. சைஸும் பாருங்க. இது இன்னும் அறுவடை பண்ணல. இது வந்து முன்ன பின்ன காய்க்கக்கூடிய செடிகள். இது எனக்கு தொடர்ச்சியா என்கிட்ட சப்போட்டா வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு வரும் சப்போட்டாவே. நன்றி, வணக்கம்.